இப்ப உங்க மேல வந்து பாலு வந்து டிஜிபி ஆபீஸ்ல வந்து குண்டர் சட்டத்துல அவரை கைது செய்யணும், அவருக்கு வந்து போலீஸ் வந்து அவருக்கு சாதகமாக தான் செயல்பட்டு இருக்கு, அருளுக்கு சாதகமாக தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. நாங்கள் வீடியோ முழுக்க காவல்துறையால் எடுக்கப்பட்ட வீடியோ. காவல்துறை எப்படின்னா, காவல்துறைக்கு நடந்த செய்திகள் அனைத்துமே 100க்கு 100% நடந்தது உண்மை. ஒரு இலவு காரியத்துக்கு போகிறேன், போகும் பொழுது அங்கே ஒரு எங்கூட வந்த கார் கண்ணாடியை கோகுல்னு எங்கள் மாணவரணி துணை செயலாளர் கண்ணாடி உடைக்கிறாங்க. நான் அமைதியாக வாங்க பண்ணிட்டேன். உடனிருந்த காவலர்கள் போலீஸாருக்கு எல்லாம் தெரியும். நான் காரை விட்டு இறங்கல, நான் கார்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். என் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது எதுக்காக வழக்கு பதிவு செய்கிறாங்கன்னா, 3 எம்எல்ஏக்களை அன்புமணி அனுப்பிச்சு இங்கே எஸ்பி ஆஃபீஸை முற்றுகையிட சொல்கிறாங்க. எஸ்பி ஆஃபீஸில் முற்றுகையிடுறாங்க. எஸ்பி ஆஃபீஸில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம், விழுப்புரம் மயிலம் எம்எல்ஏ சிவகுமார், முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார், இந்த மாதிரி ஆளுங்க அங்கே எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிடுறாங்க. இவர்களுடைய மிரட்டலுக்கு பயந்து காவல்துறை ஒருதலை பட்சமாக வழக்கை பதிவு செய்கிறார்கள். உண்மை என்ன என்பது எல்லாம் தெரியும். கொடூர ஆயுதங்களை கொண்டுட்டு வந்து என்னை கொலை செய்ய வருகிறார்கள். கொடூர ஆயுதங்களை கொண்டு என்னை கொலை செய்ய வருகிறார்கள். கொலை செய்யும்போது என்ன சொன்னா, டேய் அன்புமணி உன்னை கொல்ல சொன்னாரா, இன்னையோட ஒன்று முடிக்கிறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு நான் பத்திரிகையாளர் செய்தி போடுறத சொல்லியிருக்கிறேன். இப்படி சொல்லி நான் அந்த காரை விட்டு முழுக்க நான் அந்த வீடியோ நான் எடுக்கலைங்க, காவல்துறை எடுத்த வீடியோ. காவல்துறை தான் வீடியோ எடுக்குது. அந்த வீடியோவில் நான் காரை விட்டு இப்படியே காரில் உட்காந்துட்டு இருக்கிறேன். என் காரில் கள்ளத்தூக்கி போடுறான், என் காருக்கு வெளியில் கத்தியை எடுத்து வெட்டுறான். அப்போ கூட மாவட்ட செல்லு மாதிரி, நடராஜன் மாதிரி, என்னுடைய கதிர் ராஜத்தின மாதிரி மாவட்ட செயலாளர் தான் குறுக்க விழுந்து அதை தடுக்கிறாங்களே தவிர நான் எதுவுமே பண்ணல. நான் இப்பவும் சொல்கிறேன், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை சென்னையிலே ஒரு முக்கியமான ஒருத்தர் பதுக்கி வைத்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் முக்கிய குற்றவாளிகள் 10 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவர்களை கைது செய்ய வேண்டும். பாருங்க, இதுதான் இது என்ன நானாக எடுத்த வீடியோ, காவல்துறை எடுத்து வெளியிட்ட வீடியோ. எங்கள் ஒன்றிய செயலாளரை இரும்பு ராடை வச்சு அடிக்கிறான் ஒரு பையன். எங்களுடைய ஒரு அவங்க ஒன்றிய செயலாளர் ஒருத்தன், சடையப்பன் ஒருத்தன், அவன் பாரு கத்தி கையில் கத்தி எடுத்துக்கிட்டு என்னுடைய காரை நோக்கி வேகமாக வர்றான். இங்கே எந்த இரும்பு கட்டை வச்சு அடிக்கிறானுங்க. இன்னொரு பொறுப்பாளர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் புதிதாக ரவுடியாக உருவி கொண்டிருக்க இந்த பையன் ஒரு கட்டையை தூக்கிட்டு அடிக்க வரானுங்க. இதெல்லாம் நான் எடுத்த வீடியோவில் அவர் கல்லை தூக்கி என் காரில் போடுறான். நான் உட்காந்துருக்கிற காரு, அதில் கல்லை தூக்கி போடுறாங்க. இந்த பாரு கல், நான் உட்காந்துருக்கிற காரு, அந்த கல்லை தூக்கி போடுறாங்க. இன்னொரு பையன் மணிகண்டன் ஒரு பையன் கூட வந்த பையன், நம்ம மாநில மகளிரினுடைய துணை செயலாளர் தங்கத்தினுடைய மருமகன், அவன் வந்து தடுக்கிறான். ஆனால் முடியல, அதுக்குள்ளே கல்லை தூக்கி போட்டுறாங்க. அவன் மட்டும் அவனை தள்ளி விடலன்னா அந்த கல் என் மேலே மூஞ்சில் விழுந்திருக்கும். இந்த மாதிரி செய்த கொலை பாதகர்கள் நானல்ல, ஐயா சொல்லி நாங்கள் செய்யலை, யாரோ ஒருவர் சொல்லி இவங்க செஞ்சாங்க.